சாப்பிட்டேன் அண்ணி. என்ன சரி நீ விடு, நான் பாத்துக்கிறேன். விடுங்க அண்ணி, பரவாயில்ல. வீட்லயும் வேலை பார்த்து ஸ்கூல்லயும் வேலை பார்த்து நீங்க இவ்வளவு வேலை செய்யும் போது நான் இந்த ஹெல்ப் கூட பண்ணக்கூடாதா? ஒண்ணும் வேண்டாம், இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? நீ போ, நான் 10 நிமிஷத்துல எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். அண்ணி உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அண்ணி. எனக்காக உப்பில்லாத பத்தியா இருக்கீங்கன்னு நேத்து மட்டும் சொன்னப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அண்ணி. அம்மாவை தவிர என் மேல யாருக்கும் உண்மையான அன்பில்ல நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் கண் கலங்கிட்டேன். நைட்டு தூக்கமே வரல தெரியுமா அண்ணி? இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு உன் மேல எனக்கு அக்கறை இருக்குதே. இருந்தா கூட எத்தனை பேருக்கு நீ இப்படி ஒரு மனசு வரும்? என் வீட்டுக்காரர் எப்ப பாரு உங்களை பத்தி பெருமையா சொல்லுவாரு. என்னடா இவரு நம்மளை விட அண்ணியை பத்தி ரொம்ப தெரிஞ்ச ஒரு மாதிரி பேசுறாருன்னு நினைப்பேன். ஆனா அவர் சொல்றதெல்லாம் சரின்னு இப்பதான் அண்ணி எனக்கு தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல புஷ்பா, நீ இந்த வீட்டு பொண்ணு முழுகாம வேற இருக்க. அக்கறையா பாத்துக்க வேண்டியது எல்லாரோட கடமையும் தானே. பாத்துக்கிறதுலாம் வேற அண்ணி. ஆனா எனக்காக உங்களை வருத்திக்கிட்டு விருதெல்லாம் இருக்கீங்கன்னா மனசுக்குள்ள என் மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம் இருக்கணும். இவ்வளவு நாள் நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். நீ பண்றது வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு இப்படியா வேலை வாங்குவேன்? அத்தை நான் வேண்டாம் தான் சொன்னேன். ஆனா புஷ்பா தான் என் பேச்சு கேட்காம இது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கா. ஐயோ அண்ணி மேல தப்பு இல்லம்மா, நானா தான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். சும்மாவே எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? சும்மா உட்கார இஷ்டம் இல்லைன்னா சுருண்டு படுத்து கிடக்க வேண்டியதுதானே. இல்ல ஏதாவது புத்தகம் எடுத்து படி, டிவி பாரு. அதை விட்டுட்டு ஈர துணி அலசி பிழிஞ்சு எடுத்தேன்னா தும்மல் ஜுரம்னு வந்துருச்சுன்னா யார் அவசப்படுறது? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம வா வாடி. என்னக்கா அம்மா கட்சி மாறி விடலையேன்னு கவலைப்படுறியா? வந்துட்டியாடி? நீ கெட்டதும் இல்லாம இவளையும் கெடுக்க பாக்குறியா? உன்கிட்ட எல்லாம் மல்லு கட்டுறதுக்கு எனக்கு தெம்பில்லை. ஆள விடு. அக்கா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த வீட்டுல அண்ணியா இருக்கிறதும் கஷ்டம், அன்னைக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருந்தாலும் கஷ்டம். நானும் சூர்யாவும் வாங்கி கட்டிக்கிறது போதும்க்கா. நீ எப்பவுமே அம்மா பொண்ணாவே இருந்துக்கோ. அதான் உனக்கு நல்லது, உனக்கு பிறக்க பிறக்க குழந்தைக்கு நல்லது. என்ன நான் சொல்றது புரியுதாக்கா? உன்னோட புத்திசாலித்தனத்தால நேத்து நீ என்னை காப்பாத்தினதுக்கு நியாயமா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். ஆனா நல்லது நினைச்சு நீ சொன்ன போயே இப்ப உண்மைன்னு பாவம் புஷ்பா நம்பிக்கிட்டு இருக்கா. இதுக்கு என்னால சந்தோஷப்பட முடியல மது. சொல்ல போனா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. புஷ்பா நல்லவளாகிறதுல உங்களுக்கு என்ன நீ குற்ற உணர்ச்சி? திருவள்ளுவரே இது ஓகேன்னு தான் சொல்லிருக்காரு. சும்மா இதெல்லாம் லூஸ்ல விடுங்க அண்ணி. நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா நான் ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஈவினிங் வந்து உங்களோட பேசுறேன். ஓகே பாய். இன்னையோட உங்களுக்கு இன்ஜெக்ஷன் முடிஞ்சிச்சு முரளி. நான் கொடுத்த அந்த வைட்டமின் மாத்திரை மட்டும் ரெகுலரா கண்டினியூ பண்ணா போதும். டாக்டர் எனக்கு இனிமே எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல? நாளைக்கு டெஸ்ட் பண்ணலாம் மிஸ்டர் முரளி. கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரீட்மெண்ட்ல எந்த குறையும் இல்லை. நீங்களும் நல்லா கோஆபரேட் பண்ணீங்க. உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இந்த இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் நல்ல நியூஸோட தான் எனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. நம்பிக்கையோட இருங்க. அதுவும் டாக்டர் வேணும் எனக்கு. ஒரு குழந்தைக்கு தகப்பனாகிற சந்தோஷத்தை விட என்னால ஒரு குழந்தைக்கு தகப்பனாக முடியும்னு எனக்கே நிரூபிக்க வேண்டியிருக்கு.
தெரியாத விஷயம் டாக்டர். புரியுது மிஸ்டர் முரளி. ஆனா நீங்க இவ்வளவு பயப்பட வேணாம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா உங்களுக்கு கவுன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நாளைக்கு டெஸ்ட் பண்ணாலும் தெரிஞ்சிடும். நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. அப்புறம் நாளைக்கு வரும்போது உங்க ஒய்ஃபையும் கூட கூட்டிட்டு வாங்க. ஒரு தடவை கூட நான் அவங்க 2 பேரையும் சேர்ந்து பார்த்ததில்ல. டாக்டர் பர்மிஷன் போட முடியும்னா கண்டிப்பா அவளையும் கூட்டிட்டு வரேன். ஓகே ஃபைன். சரி டாக்டர்.